ஸோ வெல்கம் டு TechApps. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நான் டாப் 5 கஸ்டம் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டாப் 5 கஸ்டம் ரூமில் நமக்கு தேர்ட் பிளேஸ் பிடிச்ச Derpfest அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஓஎஸ் என்னுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது, ஸோ உண்மையிலே அது வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணலாமா, உண்மையிலே எந்த ஒரு பக்கும் இல்லாமல் நல்லா வந்து ஒர்க் ஆகுதா, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, பட் ப்ளஸ் என்னுடைய ஃபுல் ரிவ்யூவும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நாலேஜ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா MIUI 12 பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்மளே வந்து டெடிக்கேட்டாக வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ MIUI 12 இப்போ வந்து எல்லா டிவைஸுக்கும் ரெட்மி Note 7, Note 7 Pro, Note 5, ரெட்மி 7, ரெட்மி 9 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா ரெட்மி மாடல்ஸுக்கும் இப்போ வந்து ஓரளவு ஸ்டேபிளாக கொஞ்சம் நல்ல வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பூட்டப் வந்து பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவலாக அந்த Derpfest அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஓஎஸ் இப்போ டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ தான் வந்து அப்டேட்ஸ்லாம் நிறைய கொடுத்து வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த இப்போ நான் வச்சிருக்க ஓஎஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 month ஓல்டு வந்து அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்சில் தான் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்சில் தான் ஓடிட்டுருக்கு. மே செக்யூரிட்டி பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியலாக. பட் சர்வர் வந்து எனக்கு கொஞ்சம் டவுனில் இருக்கிறனால என்னால் அதை இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ பழைய வெர்ஷன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த மே மந்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு Derpfest அப்படின்னு தான் உங்களுக்கு லோட் ஆகும். இந்த கூகுள் சிம்பிள் வரப்போது கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பூட்டிங்லாம் வந்து நல்லா இருக்குது, அனிமேஷன்ஸ் எல்லாமே எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ஓஎஸ் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஹேவாக்கோட சேம் மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போதா இருக்கட்டும், ஸோ நான் ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போதா இருக்கட்டும், ஸோ கிட்டத்தட்ட ஹேவாக் ஓஎஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் நியூஸ் டிஃபால்ட்டாக வந்து வரும். ஸோ இது ஆல்ரெடி ஹேவாக்கில் பார்த்தது தான். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இப்போதைக்கு கிடையாது, அதனால் அது லோட் ஆகலை. ஸோ இப்போ இந்த ஓஎஸ் பற்றி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கேமராலேருந்து வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ கேமரா வந்து இதில் டிஃபால்ட்டாக ஓப்பன் கேமரா தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஓரளவுக்கு தான் நல்ல ஷாட்ஸ் எடுக்க முடியுது. இது கேமரா பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டீங்கனாலும் அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஹேவாக் ஓஎஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லா கஸ்டமரும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்குது. பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து இல்லை. ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த Derpfest அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ அதை ஒவ்வொன்றா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தீமிங் ஆப்ஷன்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தீம்ஸ். ஸோ உங்கள்கிட்ட இருக்க தீம்ஸை வந்து நீங்கள் இங்கே கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நம்மள்கிட்ட வந்து இப்போ இந்த தீம் இருக்குது. ஸோ ஃபாண்ட்டு, ஐகானு, ஆஷன் கலரு, ப்ரைமரி கலரு, ஷேப்பு, பின்னர் வால்பேப்பர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டைல் ஆப்ஷன்ஸு கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டைல் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டைல் நீங்கள் கொடுத்துக்கலாம். எந்த ஸ்டைல் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்டைலை கொடுத்து அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ வால்பேப்பர் முழுக்கொண்டு நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இப்போ ஆஷன் பிரின்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக இந்த ப்ளூ கலர் வந்து செலக்ட் ஆகிருக்கு. நான் சப்போஸ் ஸ்பேஸ் கலர் அப்படின்னு கொடுக்குறேன்னா இந்த ஸ்பேஸ் கலர் வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்கு. பிளாக் வந்து கொடுக்குறேன், இப்போ வந்து பிளாக்ல வந்து இருக்குது. ஸோ நான் டிஃபால்ட்டே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் பார் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இதை தான் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் பார் ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் ஐகான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேலே சிஸ்டமில் என்னென்ன ஐகான்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வைஃபை வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வைஃபை வந்து இங்கே வரும். ஸோ இப்போ சப்போஸ் ஆட்டோ ரொட்டேஷன் வந்து ஆன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மேலே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே ஸ்டேட்டஸ் பார் லோகோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ Derpfestோட லோகோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க் டிராஃபிக் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டாக் டீம்னால இது ஆக்சுவலாக தெரியல. ஸோ அது பேட்டரி ஐகான் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் வந்து உங்களுக்கு வேணும் வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு பெர்சன்டேஜ் மட்டும் போடும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இப்போ ஷோ கிளாக் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளாக் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த சைடில் இருக்க கிளாக் வந்து இந்த சைடில் வந்து வரணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ரைட் அப்படின்னா ரைட்டில் வரும், சென்டர் அப்படின்னா சென்டரில் வந்து வரும். ஸோ நாட்ச் இருக்கனால மறைக்குது. ஸோ லெவலில் வந்து லெஃப்ட் ஆப்ஷன்ஸே வந்து இதில் கொடுத்துக்கிறேன். ஷோ டேட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை டிசேபிள் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டேட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷோ ஆகும். ஸோ இப்போ அடுத்து பேக் வந்துடுவோம். ஸோ இப்போ அடுத்து குவிக் செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் மெயினாக நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுக்கல. ஆஸ் யூஷுவல் நம்ம இதில் வந்து பார்க்குற ஆப்ஷன்ஸ் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் ஆப்ஷன்ஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பட்டன் எதுக்கு வந்து வரணும். ஸோ இது வந்து இந்த வால்யூம் பட்டன் வந்து உங்களுக்கு எதுக்கு வேணும், பவர் பட்டன் எதுக்கு வேணும், அதெல்லாம் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு தக்க மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கெஸ்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கெஸ்டர் ஆப்ஷனில் ஏஓஎஸ்பி கெஸ்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த 3 கெஸ்டர் ஸ்க்ரீன். ஸோ நம்ம நேவிகேஷன் கெஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மள வந்து இப்போ இப்படி பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 3 பட்டன் நேவிகேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ 3 பட்டன் நேவிகேஷனாக இந்த மாதிரி வரும். ஸோ 2 பட்டன் நேவிகேஷன் அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்ட் 9ல் பார்த்தா அந்த கெஸ்டர், இதே ஆண்ட்ராய்ட் 10ஓட கெஸ்டர். ஸோ இந்த ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் 10 மேலே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூஸ் ஹேவாக் ஓஎஸில் இருந்துச்சு, பட் இந்த ஓஎஸில் கரண்ட்டாக கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா மெயினான ஃபீச்சர்ஸ் 3 ஃபிங்கர் கெஸ்டர். ஸோ இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபிங்கர் வச்சிங்கன்னா அவனுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். நான் இப்போ வந்து இப்படி கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருச்சு. ஸோ இந்த ஃபீச்சர் உண்மையிலே சூப்பராக வந்துருக்கு. ஸோ அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்துட்டோம்னா லாக் ஸ்க்ரீன் ஃபீச்சர்ஸ். ஸோ லாக் ஸ்க்ரீன் ஃபீச்சரில் லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஆம்பியன்ட் டிஸ்பிளே, அதாவது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இது வந்து ஆம்லோட் டிஸ்பிளே கிடையாது, பட் ஆனாலும் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேர் அதுக்கு வந்து ஒரு கனவாக இருக்கும். ஸோ ஆம்பியன்ட் டிஸ்பிளே வந்து எனக்கு வேணும் கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பிரைட்னஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கூட குறைய வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் சார்ஜிங் இன்ஃபோ வந்து இருக்குது. ஸோ அதை நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அந்த சார்ஜ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தபடியாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓனர் இன்ஃபோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓனர் வந்து இன்ஃபோ ஆகும். ஸோ அதுக்கான டெக்ஸ்ட்டு இங்கே வந்து என்ன டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்களோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ அது வந்து நார்மல் டெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பிரணவன் அப்படின்னு வருது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த லாக் ஸ்க்ரீன் டெஸ்ட்டு. ஸோ இப்போ நான் அதை வந்து இட்டாலிக்கு வந்து மாற்றுறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலிக் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஹோம் ஸ்க்ரீன் அந்த ஓனர் இன்ஃபோ. ஸோ நெக்ஸ்ட்டு மியூசிக் விஷுவலைசேஷன் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை மியூசிக் பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பவர் மெனு. ஸோ இந்த பவர் மெனு அப்படின்னா என்னென்னா இங்கே வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்காக பவர் பட்டன் அழுத்துவோம் இல்லையா. ஸோ அப்போது என்னென்னலாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் ஃப்ளாஷ் லைட் மோடும் ஏரோப்ளைன் மோடும் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே ஃப்ளாஷ் லைட் மோடும் ஏரோப்ளைன் மோடும் இங்கே வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் தான் இங்கே மெயின். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்இடி. ஸோ என்னோடய மொபைலில் இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் எல்இடி இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் இல்லை அப்படின்னா எட்ஜ் லைட்னிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதுவும் இந்த வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் லேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் எல்இடி பற்றி பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் எல்இடி உங்களோட எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் முக்கால்வாசி வந்து இருக்கும். ஸோ அது என்னென்ன ஆப்ஸுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு மெயில் வந்து நிறையா வந்துட்டு இருக்கும், சும்மா எனக்கு வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே எல்இடி லைட் வந்து உங்களுக்கு எரியாது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அடுத்து பேட்டரி சார்ஜிங் லைட். இப்போ நம்ம சார்ஜிங் அந்த ஸ்டேட்டஸ் பாருக்கு வந்துட்டோம் அப்படின்னா பிளிங்க் லைட் ஆன் லோ சார்ஜ் அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15% கம்மியாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இங்கே லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபீச்சர்ஸுக்கு வந்து வந்துடும் எட்ஜ் லைட்னிங். ஸோ இது உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் எனக்கு சொல்லப்போனால் இந்த கஸ்டம் ரூம்லேயே பிடிச்ச ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இந்த ஃபீச்சருக்காகவே இந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீச்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்ஜ் லைட்னிங். ஸோ இதை வந்து நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து எட்ஜ் லைட்னிங். ஸோ அதை நான் லைவாகவே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அனிமேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி
இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு மெயின் ஃபீச்சர்ஸ் இருக்குது, பிரைட்னஸ் கண்ட்ரோல். ஸோ பிரைட்னஸ் கண்ட்ரோல் ஆனில் இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணி பிரைட்னஸ் வந்து கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரில. ஸோ ஜஸ்ட் பாருங்கள். ஸோ எந்தளவுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். இங்கே மேலே நம்ம ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணுறது மூலமாகவே பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அபவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை அந்த ஓஎஸோட சிஇஓஸ் யார் வந்து மெயின்டெய்னர் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வைஃபை, கனெக்டட் டிவைஸ், அப்புறம் வைஃபை காலிங் ஃபீச்சர்ஸ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வைஃபை காலிங் ஃபீச்சர் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அதில் ப்ரீ டிஃபால்ட்டாக வந்து ஆன் பண்ணி தான் வந்து இப்போ வருது. ஸோ வைஃபை காலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இப்போது ஏர்டெல், ஜியோ அந்த மாதிரி நெட்ஒர்க்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் முக்கால்வாசி பேர் அதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நெட்ஒர்க்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து இப்போ ஹெவி டிராஃபிக் வந்து ஆகுது. ஸோ ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு சிக்னல்ஸும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து நல்லா பிளான் பண்ணி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வைஃபையோட வந்து உங்களோட கால் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ வைஃபை மூலமாக உங்களுக்கு ஏர்டெல், ஜியோ எந்த நீங்கள் எதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அந்த நெட்ஒர்க்கோட போயிட்டு லிங்க் ஆகிடும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அடுத்து நம்ம வந்து டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே கிளாக் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் கிளாக்கோட ஸ்டைலை வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். நான் இப்போ டிஜிட்டல் கொடுக்குறேன் அப்படின்னா டிஜிட்டல் வந்து வரும். ஸோ அனலாக் கொடுக்குறேன் அப்படின்னா அனலாக் வந்து வரும். ஸோ அப்புறம் டீமிங் ஆப்ஷன்ஸ். ஸோ என்னென்ன நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஐகான் ஷேப் எப்படி வேணும், ஸ்டேட்டஸ் பார் ஐகான் எப்படி வேணும் அதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே அடுத்து மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செட்டிங்ஸுக்குள்ளே இல்லை, செட்டிங்ஸுக்கு வெளியே ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, 11 ஷேர். ஸோ இது வந்து ஒரு மெயினான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 11 ஷேரை வச்சு நான் வந்து ஒரு டெடிக்கேட்டாக வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த 11 ஷேரை வந்து மேலோட்டமாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தீம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த தீம் ஆப்ஷன்ஸில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு பிக்சல்ஸையும் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸை இதில் மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம கஸ்டம் ரோம் டாப் 5 கஸ்டம் ரோமில் இது 3rd பிளேஸ் பிடிச்சதுக்கு மெயின் காரணமே இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் தீம் ஆப்ஷன்ஸில் ஐகான், கலர், பிளர். ஸோ இப்போ கலர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து செட்டிங்ஸுக்குள்ளே போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நார்மலாக ஸ்டேட்டஸ் பாருக்கு டார்க் மோடில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த கலரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ளூ வேணும் அப்படின்னா ப்ளூ கலரில் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபோன்லேயுமே கிடையாது, இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்க்டாப்புக்கு கீழே லேஅவுட், லாக்டு டெஸ்க்டாப், டிரான்சிஸ்டர், அட் கிளான்ஸ், டேட்டு, டைமு என்ன மாதிரி ஃபார்மேட்டில் வேணும், லேயர், ஸ்டைல், இண்டிகேட்டர், ட்ராவரில் வந்து லேஅவுட், கேட்டகரி, சஜஷன், அந்த ஆப் ட்ராவர் வந்து உங்களுக்கு எப்படி வேணும். ஸோ சர்ச், எந்த சர்ச் பார் எது வந்து உங்களுக்கு வேணும், கூகுள் வேணுமா, பிங் வேணுமா, எது நீங்கள் யூஸ் பண்ணிங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ ப்ளகின் ஆப்ஷன்ஸு, ஸோ சேம் ஷார்ட்கட், கூகுள் ஃபீடு அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. கெஸ்டர் ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸோட இதுக்குள்ளே அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் ரீசெண்ட் கெஸ்டர், ஸ்டைல், நேவிகேஷன்ஸு, அப்புறம் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் இதெல்லாம் மெயினாக ஒரு iOSல இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பேக்கப் க்ரியேட் பண்ணி திருப்பி உங்களோட ஃபுல் பேக்கப்பை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஆப்பு நான் வந்து மெயினாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஓஎஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து டாப் ஃபீச்சர்ஸ். ஸோ இது என்னோடய ஃபுல் ரிவ்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளியரான ஒரு ஓஎஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஓஎஸை கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேவாக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுமே வந்து க்ளீனாக தான் இருக்கும். எந்த ஒரு டீப்ளோகிராமும் வந்து கிடையாது, ஆப்ஸ் எதுவும் எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ செம்ம க்ளீனாக அந்த அப்டேட்ஸும் வந்து ரெகுலராக 2 பேருமே வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுத்தில் எது இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பிடிக்கும். ஸோ நான் வந்து என்னோடய மொபைலில் வந்து நான் தான் கஸ்டமைசேஷன் பண்ணணும், ஸோ என்னோடய பேர் வரணும் இங்கே, ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய மொபைலை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு யாராச்சும் வந்து எய்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஓஎஸை நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஸ்டாக்காக வந்து கொடுக்குற மாதிரி வேணும், கொஞ்சம் ஸ்டாக்கிஷாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேவாக் ஓஎஸ் தான் செட் ஆகும். இந்த ஓஎஸ் வந்து செட் ஆகாது. ஏன்னா இதில் நிறைய கஸ்டமைசேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஸ்டாக்கிஷாகவும் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து நீங்கள் ஹேவாக் போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த OS செம்மையாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேலே இங்கே பார்க்குறோமா டியூஸ்டே அப்படின்னு இருக்கா. ஸோ இதை கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இங்கே 11:20 இதையும் வந்து எடிட் பண்ணலாம். இங்கே அந்த பிக்சர் இமேஜ் இதையும் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த வைஃபை லோகோ, இந்த பேட்ரி லோகோ, இந்த பேட்ரி பர்சன்டேஜ், அப்புறம் இந்த கிளாக்கு எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு தக்க மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அதனால தான் இது செம்மையான OS அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ வீடியோவை மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ. See you in next video. Bye bye.